காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் சிவில். அஷ்டமிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து வராய்க்கும் சரி பைரவருக்கும் சரி ஒரு உகந்த நாள். நடிகர் விஜய் அவர்களே கட்சி துவங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அஷ்டமியில துவங்குறது முறையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அஷ்டமியில் ஆரம்பித்தார். இவர் பெருசாக வளர மாட்டேன் நம்ம ஆணைத்தரமாக சொன்னோம். அஷ்டமி நாளில் வராய்க்கு நீங்கள் வழிபாடு ஒரு சின்ன படைகள் போட்டு உங்களோட வேண்டுகோள் அவள்கிட்ட வைங்க. ஆதி தமிழனுக்கு உழவை கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டாக்கா வராகி தான். அவள் கீழே இருக்கிற அந்த கிழங்கு வகைகளை மட்டும்தான் உண்ணக்கூடியவ. அது தவிர மற்ற எந்த ஒரு நான்வெஜ்ஜோ அந்த என்றைக்குமே இறைச்சி அவர் தொட்டது கிடையாது. சாமி வழி வழியாகவே நமக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில நாட்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த அஷ்டமி நவமி அந்த சீரீஸ் ஆஃப் டேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுபகாரியங்களே செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அது உண்மையா? சுபகாரியங்கள் அஷ்டமியில் செய்யக்கூடாதா? இப்போ பொதுவாக பார்த்தா வாழையடி வாழை எல்லாரும் நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம மனதில் அப்படியே பதிய வச்சுட்டாங்க. இப்போது அஷ்டமி நவமி தசமி இந்த 3 நாள் வந்து எந்த ஒரு சுபகாரியங்களும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு குடுக்கல் வாங்கல் கூட அன்னைக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு எந்த ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு மக்கள் மனதில் அப்படி ஒரு விதையை ஒரு தவறான ஒரு விஷயத்தை இங்கே விதைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அஷ்டமிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து வராய்க்கும் சரி பைரவருக்கும் சரி ஒரு உகந்த நாள். இப்போ இவங்களுக்கு உகந்த நாள் மனிதர்கள் எப்படி உகந்த நாள் இல்லாமல் போகும்? இப்போ அஷ்டமி நவமி தசமியில் எந்த ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதே செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறதே வந்து ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். இந்த நாளில் ஒரு சுபகாரியம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறது அது ஒரு தவறான எண்ணம், தவறான ஒரு புரிதல், ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கேள்வியை நாங்கள் ஏன் கேட்டேன்னா, இப்போது கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களே வந்து அஷ்டமியில தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து துவங்கினார். அதனால் கேட்குறேன், பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு கட்சி துவங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அஷ்டமியில் துவங்குறது முறையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கே. அதான் இங்கே என்னென்னா ஒரு சில விஷயத்தை வந்து சூட்சமத்தை வந்து பலருக்கு வந்து புரியக்கூடாதுங்கிறதுனால இப்போ ஒரு சில ஆடி மாதத்தில் ஒரு சிலர் கல்யாணமே பண்ண மாட்டாங்க தெரியுங்களா? ஆடி மாதத்தில் கல்யாணம் ஏன் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? கிடையாது. அதெல்லாம் ஒரு சில விஷயத்தை வந்து ஒரு சிலர்கள் வந்து இங்கே விதைச்சி வச்சுட்டாங்க. அந்த இதைத்தான் நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ விஜய் வந்து அஷ்டமியில் இதை ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம அதை சார்ந்த பேசியிருந்தோம். நம்ம அஷ்டமியில் ஆரம்பித்தார், இவர் பெருசாக வளர மாட்டேன்னு நம்ம ஆணைத்தரமாக சொன்னோம். அதுதான் அன்னைக்கு ஒரு அபரிதமான நாள், ஒரு சக்தியான நாள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் அவருக்கு கிடைக்கணும். அஷ்டமி ஏன்னா அவர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்காமலாம் அவங்க அப்பா அம்மா வந்து அவர் ஆன்மீகத்தை சார்ந்தவங்க தான். கண்டிப்பாக அவங்க பார்க்காமலாம் ஒரு இந்த நல்ல காரியத்தை எடுத்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அந்த நாளுக்கு இன்னும் மேலும் வலு சேர்க்கிற மாதிரி அன்னைக்கு உங்கள் கிறிஸ்துவத்தில் ஒரு முக்கியமான நாள் கூட. இது எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான நாளாக தான் அஷ்டமியில் எந்த ஒரு அதாவது அரசியலில் வெற்றி பெறணும், இல்லை அரசியல் சார்ந்து இல்லை ஒரு காரியத்தில் எதிரி சம்மந்தப்பட்ட காரியத்தில் வெற்றி பெறணும், ஒரு வெற்றிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போனோம்னா அஷ்டமியில் அந்த காரியத்தை நம்ம ஒரு குருதி பூஜை செஞ்சு அதை கையில் எடுத்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இது ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இதை வெளியில் தெரியாமல் எல்லாம் செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு அரசியல்வாதிகளோ இல்லை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களோ இந்த நாளில் வந்து ஒரு சில விஷயத்தை சூட்சமான விஷயத்தை இவங்க செய்வாங்க. அவங்க வெற்றி மேலே வெற்றியை அறுவடை ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இதுதான் காரணம். இந்த அஷ்டமிங்கிறது ஒரு கடவுளுக்கு முக்கியமான நாளில் இங்கே எப்படி போய் அஷ்டமி நவமி வந்து தப்பான நாளாக இருக்கும்? அது புரிதல் தவறு. இன்னைக்கு தேதிக்கு அஷ்டமியை வந்து ஒரு சுப நாளாக ஒரு வழிபாடு நாளாக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருதுறதே வராகியை வச்சு தான். வராகி அம்பாளுக்கு வந்து அஷ்டமியில் வந்து அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அஷ்டமி வராகி பூஜையை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை அஷ்டமி அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் அஷ்டமி தான், பஞ்சமி தான். இப்போது அஷ்டமியில் நீங்கள் அதான் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்காக இப்போ அது புரிதலுக்காகவே நம்ம எல்லோரும் சொல்லலாம். பலர் வந்து பஞ்சமி வராய்க்கு பஞ்சமி தான் நம்ம மெயினான நாள் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் அமாவாசை முடிந்த 5வது நாளும் பௌர்ணமி முடிந்த 5வது நாளும் பல பேருக்கு வந்து அந்த பஞ்சமி திதி இது எடுக்கிறதுலலாம் பல குளறுபடிகள் இருக்குது. வராகியும் நீங்கள் தொட்டதுனால நான் அந்த விஷயத்தை நம்ம மேற்கோள் காட்டிட்டு போகிறேன். இப்போ பலருக்கு வந்து வராகி எப்போ வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கும். அது சரியான புரிதல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பொதுவாக கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசையிலேருந்து 5வது நாளும்
பௌர்ணமியிலேருந்து 5வது நாள் அந்த பஞ்சமி தேதிங்கிறது வரும். அன்னைக்கு நீங்கள் வராகிய வழிபாடு பண்ணுங்கள். அவளுக்கு உண்டான எல்லா உங்களோட வேண்டுதலை வைங்க. ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்கும். இப்போ அது போக அதான் நான் சொல்லலை, ஒரு ஒரு எண்ணிய காரியத்தில் சொல்லி அடிக்கணும். நம்மளுக்கோட அந்த வெற்றி வந்து நம்மளோட இலக்காக இருக்கணும். நம்ம இந்த காரியத்தில் வெற்றியை அறுவடை செஞ்சே தீரணும் அப்படின்னு நம்ம ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இந்த நோக்கத்தை அறுதிட்டு நம்ம அதை அறுவடை செஞ்சே தீரணும் அப்படின்னாக்கா அதுக்கு எந்த நாளை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த அஷ்டமி நாளை நீங்கள் அஷ்டமி நாளில் வராகிக்கு நீங்கள் வழிபாடு ஒரு சின்ன படையல் போட்டு உங்களோட வேண்டுகோளை அவள்கிட்ட வைங்க. அன்னைக்கு காலையில் அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் அஷ்டமி நவமி 2 நாளுமே நீங்கள் வந்து இவளுக்கு வேண்டுதலை வச்சு நீங்கள் விரதம் கடைபிடிக்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும். இந்த 2 நாளுமே நீங்கள் பெரிய அளவில் படையல் வைக்கணும்ல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வராகிக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி வைத்தாலும் ஒரு கோலையில் தண்ணி வைத்தாலும் அதுவே போதும்பேன். அவள் அதை வந்து உள்ளார்ந்த அன்போடு அவள் எடுத்துக்கோ. அவளுக்கு வந்து நீங்கள் பால் தேன் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணல. இதை மட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அஷ்டமி நவமியில். அதாவது உங்கள் குடும்பம் சார்ந்து உங்கள் பையன் இந்த மாதிரியான ஒரு இலக்கை அடையணும், உங்கள் கணவர் இந்த மாதிரியான ஒரு இலக்கை அடையணும், இல்லை அரசியலில் வெற்றி பெறணும், இல்லை கலைத்துறையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா இது சூட்சமமான விஷயம். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் புதிந்து கிடக்கு. இதுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே இறங்க ஆரம்பித்தானாவே இதோட பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கும். அன்றைக்கி அஷ்டமியை எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான். வராகிக்கு படையல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது மாதுளம்பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மாதுளம்பழம்? இல்லை, மாதுளைக்கு தனி சிறப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாதுளையை வந்து அவளுக்கு பிடித்ததுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வராய்க்கு வந்து மாதுளை இந்த மேலே விளையிறக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. மாதுளைங்கிறது மாதுளை அவளுக்கு பிடித்த ஒரு இது தான். அந்த நம்ம இதுக்கலாம் கிழங்கு வகைகள் தான் அவளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆதி தமிழனுக்கு உழவை கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டாக்கா வராகி தான். எப்படி உழவுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான்னா இவ தான் வந்து அந்த கிழங்குகளை வந்து இவங்க முதல்ல வந்து குறிஞ்சி நிலத்தில் தானே நம்ம மக்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க. அந்த நிலத்தில் அந்த நிலத்தை புரண்டி அதில் இருக்க கிழங்குகள் எடுத்து வராய்ங்கிறவ உண்ண ஆரம்பித்தா அதில் வந்து திணையை விதைச்சு தான் இந்த உழவுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தமிழன் உள்ளே வரான். அந்த ஆதி தமிழனே உள்ளே வரான். இந்த விஷயத்தை அவளுக்கான இப்போ வந்து அதை தான் சொல்லலையே ஒரு சில விஷயத்தை நம்ம உதைக்கிறது. இப்போ நான் போகிற பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் ஒரு இடத்துல ஒரு 4 கல் எடுத்து வச்சோன்னா சுற்றி இருக்கிறவங்க வரவங்களாம் அங்கே ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அதை வாழையடி வாழையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கல்லாலேயே நினச்சிருப்பாங்க. இப்போ சபரிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா கரிமலை உச்சின்னு நினைக்கிறேன். அந்த உச்சியில் அது கல் வைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ அங்கே அந்த மலையை தாண்டதே ஒரு பெரிய பாடாக இருக்குது. அங்கே கல்லை கொண்டே அவ்வளோ தூரம், இங்கே கீழே இருக்க கல்லை கொண்டே அவ்வளோ தூரம் நினச்சிட்டான். அந்த மாதிரி வந்து மாதுளைங்கிறது அவ்வளோ விருப்பப்படுற அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. கிழங்கு வகைகள் மட்டும்தான் வந்து வராய்க்கு வந்து அவள் கீழே இருக்கிற அந்த கிழங்கு வகைகளை மட்டும்தான் உண்ணக்கூடியவ. அது தவிர மற்ற எந்த ஒரு நான்வெஜ்ஜோ அந்த என்றைக்குமே இறைச்சி அவள் தொட்டது கிடையாது. மாதுளைங்கிறது அவங்க இப்போ சரி ஒவ்வொருத்தரும் நம்ம பெரியவங்க வச்சு பழகிட்டாங்க, நம்ம முன்னோர்களை வைத்து வழிபாடு செய்துட்டாங்க. அந்த விஷயத்தை மாற்ற வேண்டாம்னு இன்றைக்கி வாழையாடுவேன். நான் தான் சொல்லணேன், உன்னால் என்ன முடியும், உன்னால் என்ன முடியுதோ முடியலையோ ஒரு சராசரி ஏழையாக இருந்தாலும் அவனால் ஒரு கோலை தண்ணியை பச்சை தண்ணி வச்சாலும் அது போதும் அவளுக்கு நெய்வேத்தியங்கிறது. அது போக உங்களால் என்ன முடியுதோ கிழங்கு வகைகளை வைத்து வழிபாடு செய்யுங்க. அது வந்து ஒரு சிறப்பான உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் ஆன்மீகத்தை கையில் வச்சிருந்த சிலர் வந்து மண்ணுக்கு கீழே விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கீழானவே, அதை நம்ம உண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணவு கலாச்சாரத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? ஆமாம், அதான் இப்படி தான் ஒரு சில விஷயத்தை இவங்க வந்து தன்னோட இப்போ இங்கே நிறைய பேசினாக்கா நான் சிலருக்கு எதிர்ப்பாளன் ஆயிடுவேன். பல விஷயங்களை போட்டு உடைச்சிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை உடைச்சிட்டு வந்துட்டுருக்கோம். சிலருக்கு வந்து எதிர்ப்பாளன் ஆயிரும். இதெல்லாம் வந்து விதைச்சிட்டு போகிறது. இப்போ அதில் ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு மேற்கோள் காட்டுறாங்க. அதுதான் இங்கே காரணமே. மண்ணுக்கு கீழே விளையிறது நம்ம எதுக்குமே ஆகாதுங்கிற மாதிரி எதுக்கு சொல்கிறாங்க? இதுவே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே விளையிற விஷயம் தான் இன்றைக்கி பல இதுக்கு நமக்கு இன்றைக்கி உணவுப் பொருளாகவும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி, மூலிகையும் சரி உபயோகமாக இருக்குது. அது ஒரு சிலர் விதண்டமாதமான ஒரு விஷயம். சாமி, அஷ்டமி மாதிரியே செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து அன்னைக்கு எந்த நல்ல காரியமும் நம்ம பண்ணக்கூடாது, புது துணி எடுக்கக்கூடாது அப்படின்லாம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை பற்றி உங்களுடைய பார்வை? இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூமி வாங்க மாட்டாங்க. நம்ம ஒரு கடன் கொடுக்குறதோ இல்லைன்னா மற்றபடி இந்த நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ நம்ம ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அன்றைக்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையுமே தவிர்த்துருவாங்க. இப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா என்னை சார்ந்த பக்தர்களுக்கு நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, இந்த அஷ்டமி நவமி போல் இந்த நீங்கள் பஞ்சமி போல் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு காரியத்தையுமே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 11 வாரம் ஒருத்தன் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகன் பாதம் வழிபாடு செய்தால்
திருப்புகளை பாராயணம் செய்தால் அவனோட வாழ்க்கையில் இருக்க துயரம் தீரும். இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க, உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா, நீங்கள் மற்ற நாள் நல்ல நாள், கரி நாள், அஷ்டமி நவமி இதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒருத்தன், இதை நான் சொல்கிறேன், இதை உறுதிட்டு நான் சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்த வாங்குங்க. இடத்த வாங்குறவங்க அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சொத்தாகும். செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் அந்த கரையும் வச்சுக்கிறதோ மற்றபடி அந்த மற்ற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் நிலம் வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை உண்டாகும். இது அந்த பூமிக்காரனுக்கான நாள் அது. அதுபோல் ஒரு மங்கள காரியம் செய்கிறதுக்கு, ஒரு சுபமுகூர்த்தத்தை செய்கிறதுக்கு, எந்த ஒரு காரியத்தையும், அதாவது அடுத்தடுத்து நம்ம மேலே வரணும் அப்படின்னாக்கா, இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சினாங்க, உங்களுக்கான தோல்விங்கிறதே கிடையாது. முருகன் எப்படி ஒரு தோல்விக்கு அதிபதியாக இருப்பான், அவன் வெற்றிக்கான அறிகுறி. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை நீங்கள் கையில் எடுங்க, ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிவில்.